ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷேர் ட்ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் அக்யூஸ்டுக்கு ஆதரவாக உள்ள போலீஸும் மொபைலை மறைச்சி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஆக்டர் ஓல்டு ஜின்னுக்கு ஐஸ்டு காஃபி வாங்கி கொடுத்து ஹைஃபை எல்லாம் பண்ணுறான். அப்படியே உட்காந்து பேசும்போது ஆக்டரும் அன்னைக்கு எந்த ஒரு அட்வைஸும் பண்ணாததுக்கு தேங்க்யூன்னு சொல்கிறான். ஓல்டு ஜின்னும் யாரு தான் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து கவலைப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆக்டரும் ஆமான்னு சொல்கிறான். ஓல்டு ஜின்னும் ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்குறா. ஆக்டரும் சரின்னு சொல்ல ஓல்டு ஜின்னும் ஹீரோவாக வாழ்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி லைஃப் கிடையாது, எனக்கு தெரியும் எவ்வளோ உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜின்னும் சொல்ல ஆக்டரும் கஷ்டப்பட்டு சாங் கம்போஸ் பண்ணதை நினச்சி பார்க்குறான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஜின்னும் நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்க, நீ எவ்வளோ அதுக்காக கஷ்டப்பட்டிருக்கன்னு யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும்னு ஜின்னு அவள் வெக்ஸ் ஆகி புக்ஸ் எல்லாம் எரிச்சிருப்பாள், அதை யோசிச்சு பார்க்குறா. ஆக்டரும் அட்வைஸ் தான் இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு ஓல்டு ஜின்னையே பார்க்குறான். ஓல்டு ஜின்னும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஆக்டர் ஐஸ்டு காஃபி பாட்டிலை டஸ்ட்பின்ல போட வாங்குறான். ஜின்னும் நானே போடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்ததுல ஜின் காலிலேயே கொட்டிட்டு ஆக்டரை தான் தொடச்சி விடுறான். அப்போ ஜின் காலில் ஒரு தழும்பை பார்த்துட்டு என்ன தழும்புன்னு கேட்குறான். ஜின்னும் நான் சின்ன வயசுல பூனை கூட விளையாடிட்டு இருக்கும்போது பட்டுச்சு அப்படின்னு சொல்றா. ஆக்டரும் பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணியே மாற்றலாமே அப்படின்னு சொல்ல ஜின்னும் அது என்னோட டேட்டோ மாதிரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த டைம் ஆக்டருக்கு மேனேஜர் கால் பண்ணி உன்னால் அங்கே இருக்க முடியலன்னு சொன்னேன்ல, இங்கே வேற வேலை பார்த்துட்டேன்னு சொல்கிறான். ஆக்டரும் நான் இங்கே இருக்கேன், இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல மனுஷங்க என்ன சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஜின்னை பார்த்துட்டே சொல்கிறான். அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ளேவர் பண்ண முடியுமான்னு கேட்குறான். அதை என்ன காமிக்கல. கட் பண்ண ஜெயிலில் அக்யூஸ்டு நல்லா முடியாமல் கத்துறான். மற்ற கைதிங்க போலீஸை கூப்பிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டரும் அவனை செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. போட்டதும் மயங்கிட்டான். கட் பண்ண ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவால் தூங்க முடியாமல் எழும்புறான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பார்க்குறான். ஹீரோவோட அம்மா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கு எடுத்து கேட்குறாங்க. அவனும் எடுத்து கொடுக்குறான். ஆனால் தப்பு, அவங்களே கரெக்டான லிப்ஸ்டிக்கை எடுத்துட்டு அதை ஹீரோவுக்கும் போட்டு விட்டு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு ஒரு டூப்ளிகேட் டைமண்ட் ரிங்கை கொடுக்குறான். சந்தோஷப்படுற மாதிரி பட்டுட்டு இந்த ரிங்கு அந்த கிறுக்க நமக்கு தரல, ஆனால் அவனோட பையன் நமக்கு தரான் அப்படின்னு சொல்லி மேக்கப் போட்டுட்டு கிளம்புறாங்க. ஹீரோவும் நானும் உங்க கூட வரேன் அம்மா அப்படின்னு சொல்றான். ஹீரோ அம்மாவும் யார் உனக்கு அம்மா, அம்மான்னு சொல்லாத, எத்தனை வாட்டி சொல்றது, ஃபாலோ பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு டோரை லாக் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும் அம்மா அம்மான்னு விண்டோ வழியாவே பார்த்துட்டு அழுறான். அதை நினைச்சு ஹீரோவும் அழுதுட்டு இருக்கான். அப்புறம் காஃபி குடிச்சிட்டே அவங்க அம்மா கேஸ் ரிலேட்டடா உள்ள எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கான். அதையே பார்த்துட்டு நிற்கான். அப்படியே அவங்க அம்மா இறந்ததையும் நினைச்சு பார்க்கறான். கட் பண்ண ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் சீக்கிரமா டோரை ஓப்பன் பண்ணா உள்ள பேய் மாதிரி ஹீரோ இருக்கிறத பார்த்து பயந்துட்டான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் விடிய காலையில இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் பார்த்தா தெரில, வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னைக்குமே 9 மணிக்கு முன்னாடி ஆஃபீஸ் வர மாட்டியே, இன்னைக்கு என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் என் மாமியார் நேற்று தான் வந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கவும் ஹீரோ காதில் ஏர்பட்ஸை வைக்கிறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டு இருக்கவும் ஒரு ஃபோன் கால் வருது. பேசிட்டு ஹீரோவை கூப்பிட்டு அக்யூஸ்ட் இறந்துட்டான்னு சொல்கிறான். ஹீரோக்கு செம ஷாக்கு. கட் பண்ண ஓல்டு ஜின்னை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஓல்டு லேடி ஜின்னை பார்த்து ஆஃபீஸ் லேடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் ஓல்டு லேடியை பார்த்துட்டு போய் பேசுறா. ஓல்டு லேடியும் உன் கையில பேப்பர் இருக்கு, உன் கையில இருக்க வேண்டிய மொப்பை என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல சொல்றாங்க. ஜின்னும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறா. ஓல்டு லேடியும் ஹீரோ எப்படி, அவனை பத்தி இங்க எல்லாரும் ஒரு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜின்னும் எனக்கும் தெரியல, அவரை நல்ல திறமையானவர் தான் அப்படின்னு சொல்றா. ஓல்டு லேடியும் ஏதாச்சும் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் போட்டுட்டு இருக்காங்க. ஜின்னு நீங்க செம கூல் அப்படின்னு சொல்றா. ஓல்டு லேடியும் உன் வேலையை இப்ப நான் செய்யறேன்ல, கூலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு என்ன பேசனே தெரியல. கட் பண்ண ஜெயிலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அக்யூஸ்ட் இறந்த இடத்த ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஹீரோ டீட்டெயில் எல்லாம் கேட்குறான். அதை கீழே க்ளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு போலீஸ் நோட் பண்ணுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஜெயிலில் ஒரு எவிடன்ஸை ஃபோட்டோ எடுக்கிறான். ஹீரோ அக்யூஸ்டோட கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு நம்பருக்கு ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட்டை கால் பண்ண சொல்கிறான். ஆனால் கால் போகவே இல்லை. அப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் அவன் மொபைலில் எடுத்த பிக்கை காட்டி ரொம்ப வழியில் துடிச்சு இறந்தான் அப்படின்னு பக்கத்துல இருக்க போலீஸ்ட கேக்குறான். அந்த போலீஸும் சாகிறதுக்கு முன்னாடி நல்ல வயிறு வெளியில துடிச்சான், நாங்க போய் இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னு சொல்றான். இன்ஜெக்ஷன் கொடுத்த டாக்டரை விசாரிக்கிறாங்க.
டாக்டர் ரிப்போர்ட் மட்டும் கொடுக்குறாரு, எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. சில கைதிங்க அவங்க கையை வெட்டிட்டு இல்லைன்னா காலை உடைச்சிட்டு வெளியே போகணும்னு கதறுவாங்க. அதே மாதிரி தான் அக்யூஸ்டும் பண்ணியிருக்காங்க. டாக்டர் இன்ஜெக்ஷனோட முடிச்சிருக்காரு. டாக்டரும் 2 பேரையும் வெளியே அனுப்பி விட்டுறாரு. ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் போகிறதா அந்த போலீஸும் பார்க்குறான். அவனை எக்ஸ் போலீஸ்னு சொல்லலாம். எக்ஸ் போலீஸ் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோ வந்ததை சொல்கிறான். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, இந்த எக்ஸ் போலீஸ் தான் மருந்தை மாற்றி வச்சிருக்கான். அது தெரியாமல் டாக்டரும் இன்ஜெக்ஷனில் போட்டிருக்காரு. எக்ஸ் போலீஸும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ இவன் இருக்க ரூம் ஓப்பன் பண்ணுறான். ஃபேஸ் காமிக்கல. எக்ஸ் போலீஸும் திரும்பி பார்க்குறான். கட் பண்ண காரில் ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் கேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த டாக்டர் மேலே சந்தேகமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ அக்யூஸ்ட் இறந்த விஷயம் ஆக்டருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்ட்டாக சொல்கிறான். கட் பண்ணால் ஆக்டர் ஓல்டு ஜின்னுக்கு ஐஸ்டு காஃபி வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கே வரான். ஓல்டு ஜின்னு காலில் சார் டெத் கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு உள்ளே வந்து ஐஸ்டு காஃபியை கொடுத்துட்டு யார் இறந்தா அப்படின்னு சொல்கிறா. ஓல்டு ஜின்னு யோசிச்சுட்டு உன்னை அட்டாக் பண்ண வந்து அக்யூஸ்டு தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதான் ஆக்டர் செம்ம ஷாக்கு. காஃபியெல்லாம் கீழே போட்டுட்டான். ஜின்னு என்ன ஆச்சு, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஆறுதல் படுத்த ட்ரை பண்ணுறா. அந்த டைம் ஹீரோவும் ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஆக்டரும் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து ஹீரோட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் என்னால தான் செத்தானா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி கேட்குறான். ஹீரோவும் எதுவுமே சொல்லலை. கட் பண்ணால் ஹீரோ ஜின்னை செம்மையாக திட்டுறான். யாரை கேட்டு கேஸ் விஷயத்த அவங்கிட்ட சொன்னீங்க, அக்யூஸ்ட் இறந்தா ஆக்டரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டுறான். ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு தான் பேசி வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஓல்டு ஜின்னு அளவே செஞ்சுட்டா. அப்புறம் ஒரு இடத்துல வந்துருந்து செம்மையாக அழுறா. நான் ஏன் அழணும், அவன் சொன்னது கரெக்ட் தானே, நான் ஒன்றும் உண்மையான ஆஃபீஸ் லேடி இல்லையே, க்ளீன் பண்ண வந்த லேடி தானே அப்படின்னு சொல்லிட்டு யங் ஜின்னுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஜாபுமே கிடையாது, ஜாப் ஸ்கேமர்கிட்ட ஏமாந்தவ அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போகிறா. அப்போ ஹீரோ வந்து வெளியே போயுமே ஜின்னை வந்து ஒரு மாதிரி திட்டியிருப்பான். அதை கேட்டும் ஜின்னு மனசு உடஞ்சி அழுதுருப்பா. அதை யோசிச்சு பார்த்தா இப்போ அழுறா. அப்புறம் ஹீரோ வேலையெல்லாம் சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து எனக்கு எதுவுமே தெரியல, நீ என்ன மொத்தமாக வயசானவெல்லாம் மாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுறா. ஜின்னுக்கு கொடுத்த ஒவ்வொரு வேலையுமே அவளை வந்து வேலையை விட்டு வரட்டகு தானே. ஜின்னும் வேற ஆஃபீஸ் ஸ்டைல்லாம் கேட்டிருப்பா, இப்படியெல்லாம் பண்ணணுமா, அப்பவே தெரிஞ்சிருக்கும் ஜின்னுக்கு. அதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. நான் இப்படியே மறைஞ்சு போக விரும்பலன்னு சொல்லிட்டு அழுறா. அந்த கேட்டும் ஜின்னு அழுறதா பார்க்குறது. யங் ஜின்னும் ஓல்டு ஜின்னும் அழுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணால் யங் ஜின்னு செம்மையாக குடிச்சிருக்கா. குடிச்சிட்டு டைம் இவ்வளோ ஸ்பீடாக போகுது, அம்மா அப்பா ரொம்பவே வயசாகிட்டு இருக்காங்க, எனக்கும் இப்படியே வயசானா கல்யாணம் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே ஜின்னு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பாஸ்வேர்டை போட்டால் ஓப்பன் ஆகலை. பார்த்தா அது ஹீரோ வீடு. ஜின்னும் கத்தி கத்தி பார்க்குறா. உள்ள ஹீரோ வந்து குளிச்சுட்டு இருக்கான். ஜின்னுக்கு ஹீரோ சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பான்ல, அதை வச்சு லாக்கு உடைக்கிறான். ஆனாலும் ஓப்பன் ஆகலை. ஹீரோவும் யார் அதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணா. ஜின்னுக்கு ஹேரை பார்த்துட்டு பயந்துட்டான். ஹீரோவும் ஜின்னை கண்டுபிடிச்சி ஏன் இங்கே தூங்குறான்னு கேட்குறான். ஜின்னு எழும்பி வீட்டுக்குள்ளே போய் எடுக்கிறா. ஹீரோவும் வேகமா உள்ள போறான். டோர் வந்து லாக் ஆகிட்டு ஓப்பன் பண்ண முடியல. உள்ள இருந்து கூட ஓப்பன் பண்ண முடியல டோரை. ஹீரோ தான் அவளுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறான். ஜின்னும் அந்த கண்ணாடியை மட்டும் தயவு செஞ்சு போடாத, கேவலமா இருக்கு, அதுல கண்ணாடி இல்லாம தான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேல ஏறி நின்று நீ ஒரு சுயநலவாதின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை தேப்பிடிக்கிறா. அப்படியே ஸ்லிப் ஆகி 2 பேருக்கும் தலையில செம்ம அடி. 2 பேரும் கத்திட்டே இருக்காங்க. அப்புறம் ஹீரோ ஜின்னுக்கு பெட்ஷீட் எல்லாம் பொருத்தி விடுறான். கட் பண்ணா மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜின்னு மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுற, யார் வீடு இது அப்படின்னு யோசிச்சுட்டே எழும்பவும் ஹீரோ வந்து சீக்கிரமா எழும்பிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஏதோ வைக்கிறான். ஜின்னும் இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ ஏன் வீடு இது அப்படின்னு சொல்ல அப்பந்தான் ஜின்னுக்கு புரியுது, ஜின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதாட்ட நினச்சிட்டு ஹீரோ வீட்டுக்கு போனது. உடனே சாரி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறா. அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணால் டோர் லாக் ஆகியிருக்கு. ஹீரோவும் நேற்று ஒரு குடிக்காரன் என் வீட்டுக்கு வந்து டோர் லாக்கரை உடைச்சிட்டான்னு சொல்கிறான். அப்போதான் நேற்று நடந்ததெல்லாம் ஜின்னு நினச்சி பார்க்குறான். ஹீரோவும் ரிப்பேர் பண்ண காலையில் 9 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னோம். ஜின்னுக்கு செம்ம ஷாக்கு. எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ஓடுறா. அப்புறம் விண்டோஸ் வழியாக போகலாம்னு வாரா. கரெக்டாக சூரியன் வந்துட்டு ஜின்னு பயந்து ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகுறான். யங் ஜின் ஓல்டு ஜின்னாக மாறினதை பார்த்தானான்னு தெரியல. அதோட இந்த வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கணுன்னா மறக்காம மிஸ்டர் ஷா டிராமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ட்ராமா பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களை விடைபெறுவது மிஸ்டர் ஷா.